யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையின் மூலம், இந்த வசனத்தின் மூலம் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட பேசும். எங்களோடு கூட நீங்க இடைப்படும். உடைய வசனம் வல்லமை உள்ளது, உடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, எங்களை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளது. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இடைப்படுவீரா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை நான் பிரசங்கிறதுக்கு முன்னால பின்னால அம்மா எழும்பி நில்லுங்க. பங்கஜம்மா ஸ்தோத்திரம். பின்னால பாலா பிரதருடைய தாயார் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் ஒரு 3 முறைக்கு மேலே மருத்துவமனையில் அட்மிட் ஆகி அவங்களுக்கு ஹார்ட்டு கொஞ்சம் வீக்காக இருக்குது, சுவாசிக்க முடியலன்னு சொல்லி நம்ம சபையில் தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் இன்னைக்கு இந்த ஆராதனையில் வந்து அவங்க பங்கெடுக்க ஏசப்பா உதவி செய்திருக்கிறார். கை தட்டுவோம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். தொடர்ந்து கவனிங்கள் விசுவாசிகளே. சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காக ஆலயத்திலே நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். விசுவாசிகள் உங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் ஜபங்களிலே உங்களை நினைக்கிறோம், தாங்குகிறோம். நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் இந்த வேளையில். அதே போல் சிவா பிரதரும் ஸ்தோத்திரம், அவரும் சரீர பலவீனத்தோடு இருக்கும் பொழுது அவருக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். பியூலா சிஸ்டர் தொடர்ந்து அவங்களுக்கும் கடந்த நாட்களில் கையில் அவங்களுக்கு ஃப்ராக்சர் ஆகியதை அடிபட்டு இருந்ததை நீங்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு சிலர் பார்த்துருக்கலாம். திரும்ப அவங்க காலில் கீழே விழுந்து காலும் அவங்களுக்கு ஒரு பலவீனம். இன்றைக்கு கர்த்தர் அவங்களுக்கு தொடர்ந்து சுகத்தை தர ஜெபிக்கிறோம். இவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இயேசு ராஜா, எழும்பி நிற்கிற அருமையான தாயாருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இன்னும் சபையில் யார் யாரெல்லாம் சுகவீனமாய் பலவீனமாய் ஆண்டவர் வியாதி பிரச்சனைகளோடு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் சுகத்தை தாங்க, எல்லாருக்கும் ஆரோக்கியத்தை தாங்க, எல்லாருக்கும் விடுதலையை தேவன் தாங்கப்பா. உடைய கரத்தில் நாங்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். உட்கார்ந்து கொள்ளுங்கம்மா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கவனிங்கள். தொடர்ந்து இந்த சபையில் இருக்கிறதான இந்த டெக்கரேஷன்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. சர்ச்சில் இருக்கிற தம்பிமார், விசேஷமாக ஜெயசீலன், தருண், இந்த பிள்ளைங்க நேற்று இரவு கிட்டத்தட்ட ஒரு 1:30 மணிக்கு வரைக்கும் சந்துரு, சந்தியா, ஸ்தோத்திரம், நர்மதா, ஆர்த்தி, ஆகாசு, அதே போல் லாயில், அவினாஸ், ஆகாஷ் காணோம் நமக்கு இருக்குது, ஸ்தோத்திரம், அவினாஷ், லாயில், அப்புறம் எங்கள் யூத் டிபார்ட்மெண்ட்டோட தலைவராக நியமிக்கலான்னு இருக்கிறோம் சரவணன் பதர், ஸ்தோத்திரம். அவங்கெல்லாம் நைட்டு வரைக்கும் இங்கேருந்து இந்த காரியங்களெல்லாம் ஒழுங்குபடுத்தாங்க. உங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுப்போமா? ஸ்தோத்திரம். ஆண்டவர் நிச்சயம் இவங்களை ஆசீர்வதிப்பார். இதற்குண்டான பலனை கர்த்தர் இவங்களுக்கு தருவாராக. மத்தேயு 2வது அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் இங்கே வாசிக்கிறோம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலும் இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிற 3 வெளிச்சங்கள், அதை குறித்ததான ஒரு கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு நான் உங்களோடு கூட பிரசங்கிக்க போகிறேன். கிறிஸ்மஸ் இந்த நாள் நமக்கு சொல்லுகிறதான சத்தியம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாய் பிறந்தார். உங்களையும் என்னையும் அவர் நேசித்தார் என்பதினாலே பரலோக தேவன் தன்னுடைய மேன்மையை விட்டிறங்கி இந்த பூமியிலே மனுஷ குமாரனாய் அவர் அவதரித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் கிறிஸ்மஸ். இந்த கிறிஸ்மஸ் என்பது நாட் ஓன்லி பிலீவர்ஸ், அதாவது இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு மாத்திரம் அல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும், எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆகவே இயேசு கிறிஸ்துவை இந்த பூமி நம்புகிறதோ இல்லையோ, ஆனா இயேசுவின் மூலம் இந்த உலகத்திற்கு மீட்பு, ரட்சிப்பு இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்ததினாலே
எல்லா ஜனத்திற்குமான சந்தோஷம், எல்லா ஜனத்திற்குமான மகிழ்ச்சி என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கிறிஸ்துமஸோடு கூட அல்லது இயேசுவின் பிறப்போடு கூட தொடர்புடைய 3 வெளிச்சங்களை குறித்து வேதம் நமக்கு இங்கே போதிக்கிறது. ஒன்று, நாம் வாசித்ததான இந்த வேத பகுதி. நாம் வாசிக்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, கிழக்கிலே ஒரு நட்சத்திரத்தை கண்டார்கள். சாஸ்திரிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் கிழக்கிலே ஒரு நட்சத்திரத்தை கண்டார்கள். அதாவது இந்த நட்சத்திரம் ஏற்கனவே இருக்கிற பிரகாசம், ஏற்கனவே இருக்கிறதான ஒரு வெளிச்சம். கவனியுங்கள், இங்கே இந்த கிறிஸ்துமஸோடு தொடர்புடைய முதலாவது வெளிச்சம் இது ஒரு இயற்கையான வெளிச்சம். ஏற்கனவே கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருந்தார். வானத்திலே சிருஷ்டிப்பின் நாட்களிலே அவைகள் உண்டாக்கப்பட்டிருந்தது. சிருஷ்டிப்பின் நாட்களிலே அவைகள் உருவாக்கி வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த கிறிஸ்துமஸ் என்று வரும்போது, அதாவது இயேசு பிறப்பு என்று வரும்பொழுது, அந்த வானத்திலே அந்த இயற்கையாக இருந்த அந்த நட்சத்திரம் அவர்களுக்கு பிரகாசிக்கிற வெளிச்சமாக அருகிலே வந்து ஒரு செய்தியை சொன்னது. அல்லேலூயா சொல்லுங்க. அதைத்தான் நம்ம இங்கே வாசிக்கிறோம். முதலாவது, இந்த கிறிஸ்துமஸோடு தொடர்புடைய வெளிச்சம் நட்சத்திர வெளிச்சம். அப்படி இல்லைன்னா அது இயற்கையான ஒரு வெளிச்சம். அது ஏற்கனவே இருந்தது. இயேசு கிறிஸ்து பிறந்த போது இந்த பூமியிலே இரட்சகர் ஒருவர் பிறந்திருக்கிறார் என்கிற நற்செய்தியை அன்றைக்கு சாஸ்திரிகளுக்கு இது அறிவித்தது. பல 1000 கிலோமீட்டர் தொலைவில் இருந்ததான அல்லது பல 1000 மைல் தொலைவில் இருந்ததான சாஸ்திரிகள், இவர்களுக்கு யூதேயா தேசம் தெரியும். இவர்களுக்கு வரைபடங்கள் ஒருவேளை தெரிந்திருக்கலாம், அந்த திசைகள் ஒருவேளை தெரிந்திருக்கலாம். ஆனால் இவர்கள் ஞானிகள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஆகவே இவர்களுக்கு தெரிந்திருந்தாலும் கூட இந்த நட்சத்திரத்தை பார்க்கும்போது அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பித்து, ஏற்கனவே இருந்த ஒன்று இயேசு பிறந்த பொழுது அவர்களுக்கு இறங்கி வந்து ஏதோ ஒன்றை காரியத்தை உணர்த்தும் விதமாக இந்த பூமியிலே ராஜா ஒருவர் பிறந்திருக்கிறார் என்பதை சொல்லும் வண்ணமாக அந்த நட்சத்திரம் வெளிப்பட்டது. அந்த வெளிச்சம் அவர்களுக்கு காணப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வானத்தில் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கிறது. சொல்லுகிறார்கள் மில்லியன் கணக்கான ஸ்டார்ஸ் இன் தி ஸ்கை. அதாவது வானத்திலே மில்லியன் கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கிறது. அவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்கும் பொழுது இந்த சாஸ்திரிகளுக்கு ஒரே ஒரு நட்சத்திரம் மாத்திரம் இயேசு பிறந்த செய்தியை, நற்செய்தியை அவர்களுக்கு சொல்வதற்காக மற்ற எல்லாவற்றிலிருந்து அது மாறுபட்டு காணப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஜனங்களே, இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அவர் வெளிச்சமாக பிரகாசிக்கிற கர்த்தராய் இருக்கிறார். இந்த வெளிச்சம் ஏற்கனவே ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட விசுவாசிகள், ஏற்கனவே இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள், ஏற்கனவே கர்த்தருடைய பிள்ளைகளாய் ஜனங்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா நாட்களை போல இது ஒரு ஆர்டினரி கிறிஸ்மஸ் ஆக, எல்லா வருடங்களைப் போல இது ஒரு சாதாரண கிறிஸ்மஸ் ஆக கடந்து போய்விடுமோ என்று ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால், இந்த நாளிலே ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார், எல்லாவற்றை போல் அல்ல. தேவன் ஒன்றை உங்களுக்கு உணர்த்த விரும்பினார். ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு அறிவிக்கவோ சொல்லவோ கர்த்தர் விரும்பினார். ஏற்கனவே கொண்டிருக்கிற, ஏற்கனவே வைக்கப்பட்டிருக்கிற அந்த நட்சத்திரம் தான், ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்த அந்த நட்சத்திரம் தான். ஆனால் இப்பொழுது இவர்கள் காண்கிற வகையிலே, இவர்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்கிற வகையிலே அது இறங்கி வந்து இவர்களுக்கு காட்சி அளித்தது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே ஏற்கனவே உங்களிடத்தில் உள்ளவைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஏற்கனவே நீங்கள் ஏற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பதற்கு, உங்களை நடத்துவதற்கு, உங்களை பாதுகாப்பதற்கு இந்த தேவன் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நட்சத்திரம் எல்லா நட்சத்திரத்தை போல அல்ல. ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனுக்காக தோன்றின அந்த நட்சத்திரம் இறங்கி வந்தது, அவர்களுக்கு ஒரு செய்தியை சொன்னது. ஆராய்ந்தவர்கள் கண்டுகொண்டார்கள். என்ன கண்டுகொண்டார்கள்? இந்த நட்சத்திரம் என்ன செய்தி அவர்களுக்கு சொன்னது? மத்த எந்த நட்சத்திரமும் சொல்லாத செய்தியை இந்த நட்சத்திரம் சொல்லுச்சு. என்ன சொல்லுச்சு அவர்களுக்கு? கிழக்கிலே ராஜா ஒருவர் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. கிழக்கிலே நட்சத்திரத்தை பார்த்தவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? கிழக்கிலே நட்சத்திரத்தை பார்த்தவர்கள் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கு. அப்ப யூதர்கள் எங்கே வாழுகிறார்கள்? யூதேயால தான் இருப்பாங்க. அதை கண்டுபிடிச்சு இவங்க நேராய் நட்சத்திரத்தை விட்டுட்டாங்க. இப்ப என்ன பண்றாங்க? இவங்க சோத்திர யூதேயா என்பதை கணக்கு போட்ட உடனே நேரடியாய் ஏரோதுவின் அரண்மனைக்கு வந்து விட்டார்கள். ஆமென் சொல்லுங்க. இங்க தான் ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும்.
எந்த ராஜாவுக்கு ஒரு பிள்ளை பிறந்தாலும் ஒரு குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தை ராஜா என்று சொல்லப்படுவது இல்லை. ஆமாவா இல்லையா? என்ன சொல்லுவாங்க? ராஜாவோட பிள்ளை. இன்னும் சொல்லணும்னா இளவரசர். என்ன சொல்லுவாங்க? இளவரசர். அவ்வளவுதான். ராஜா இருக்கும்போது அந்த குழந்தைய ராஜான்னு சொல்ல மாட்டாங்க. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? விளங்குனா ஆமேன்னு சொல்லணும். விளங்குனா ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க கூடாது. விளங்குனா கையை உயர்த்தி ஒரு ஸ்தோத்திரம் சொல்லணும், ஆமேன்னு சொல்லணும். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்த பொழுது இந்த நட்சத்திரம் சாதாரண ஒரு செய்தியை சொல்லவில்லை. இதுவரைக்கும் அறிவிக்கப்படாத, யாரும் கேள்விப்பட்டிராத, யாருக்கும் சொல்லப்படாத ஒரு செய்தியை இந்த சாஸ்திரிகளுக்கு அறிவித்தது. பாருங்கள் என்ன சொல்லுகிறார்கள். 2வது வசனம், யூதருக்கு ராஜாவாக. ஆமென். என்ன சொல்லல? யூதருக்கு இளவரசராய் பிறந்திருக்கிற, அப்படிதானே சொல்லியிருக்கணும். ஆமென். அப்படிதானே பிறந்திருக்கு, அப்படிதானே சொல்லியிருக்கணும். இவங்க அந்த திங்கிங்ல தானே வராங்க. ஆனா வந்து ராஜா கிட்டே கேட்கிறாங்க, யூதருக்கு செவிலே ஒரு அற விட்டாம இருந்துச்சு. ராஜா நான் இங்க இருக்கிறேன், என்கிட்ட வந்து யூதருக்கு ராஜா, நான் தான் ராஜா, நான் தான். ஆனா இவங்க தெளிவா சொல்றாங்க, நீ வளர்ந்து கெட்ட ராஜா, நாங்க பார்க்க வந்தது குழந்தையாக, பாலகனாக பிறந்திருக்கிற ராஜா. அல்லேலூயா சொல்லுங்க. பாலகனாய் பிறந்திருக்கிற அவரை பார்க்க வந்தோம். கிழக்கிலே ஒரு நட்சத்திர வெளிச்சம் எங்களுக்கு காட்சி அளித்தது. அந்த வெளிச்சம் எங்களுக்கு சொன்ன செய்தி, யூதருக்கு ராஜா ஒருவர் பிறந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப பாருங்க, இந்த ராஜாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, வேற யாரையுமே உலகத்தில் அதுக்கு முன்னாலையும் பின்னாலையும் எந்த ஒரு சோத்திர அரண்மனையில பிறந்த பிள்ளையும் இதுவரைக்கும் இளவரசர் என்று தான் அழைக்கிறார்களே தவிர யாரையும் ராஜா என்று சொல்வது கிடையாது. ஆமென் சொல்லுங்க. யாருமே ராஜான்னு கூப்பிடுறது கிடையாது, இளவரசர் தான் சொல்லுவாங்க. ஆனா இயேசுவதான் வேதம் முதல் முறையாய் குழந்தையாய் பிறக்கும் போது அவர் ராஜாதி ராஜாவாய் பிறந்தார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதனால தான் இயேசு கிறிஸ்துவின் பிறந்ததிலே இது சாதாரணமாய், அதாவது கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை அல்ல, அல்லது தவறுதலாய் சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. வேதத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் கவனத்தோடு, தீர்க்க தரிசனத்தோடு, மிகுந்த ஆதாரத்தோடு சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறது. நல்ல 2 கையை தட்டி, ஆகவே இயேசு ராஜாவாய் பிறந்தார் என்கிற செய்தியை அந்த முதலாவது வெளிச்சம் அவர்களுக்கு காண்பித்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய், தேவனுடைய ஜனம் என்று அழைக்கப்பட்டிருக்கிறாய், நீ கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையில சோர்வோ, போராட்டங்களோ, அல்லது ஸ்தோத்திரம் உன்னுடைய வாழ்க்கையில என்ன நடக்குமோ என்கிறதான கவலைகளோ, பதட்டத்தோடு நீ இருந்தால், ஆண்டவர் சொல்கிறார், உன்னிடத்தில் இருக்கிறவைகளை கொண்டே உன்னை ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். பாருங்க, அந்த நட்சத்திரத்தை பார்த்தவர்கள் யூதருக்கு ராஜா என்று ஒரு புதுவிதமான ஒரு டெஃபினிஷனை அந்த நட்சத்திர வெளிச்சத்திற்கு அவர்கள் கொடுத்தார்கள். என்ன ஒரு பியூட்டின்னா, இவங்க அந்த நட்சத்திரத்தை பார்த்த உடனே யூதருக்கு ராஜானா நட்சத்திரத்தை விட்டாங்க. ஆனா என்ன பண்ணாங்க? அரண்மனைக்கு போயிட்டாங்க. நல்ல கவனிங்க, இந்த வெளிச்சம் நீ திசை மாறி போனாலும் உன்னை மீண்டும் இழுப்பதற்கு, உன்னை மீண்டும் அவரிடத்திலே கொண்டு வருவதற்கு, மீண்டும் அவரோடு கூட இணைப்பதற்கு இந்த வெளிச்சம் ஆயத்தமாயிருக்கிறது. தெரியாம அரண்மனைக்குள்ள போனாங்களே தவிர, ஆனா இவங்களோடு கூட காம்ப்ரமைஸ் ஆகி போற இடத்துக்குலாம் அந்த வெளிச்சம் போல. ஆமென். நட்சத்திரம் ஏரோதனுடைய அரண்மனைக்கு வெளியே தான் நின்னுச்சே தவிர எங்க போல? இயேசு இருந்த ஸ்தலம் இருக்கும் மட்டும் வந்துச்சுன்னு வசனம் சொல்லுது பாருங்க. ஆனா அந்த ஸ்தலம் வரைக்கும் கூட வந்துச்சான்னு தெரியல, அது ரோட்ல நிக்குது. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா அவங்களுக்கு வழி காட்டுறதுக்கு அந்த நட்சத்திரம், அந்த வெளிச்சம் ஆயத்தமா இருந்தது. ஆனால் எப்படிப்பட்ட வழியை, சரியான பாதையை, சரியான திசையை, சரியான ரூட்டை அவங்களுக்கு காண்பிப்பதற்கு தான் கர்த்தர் அந்த வெளிச்சத்தை கொடுத்திருந்தார். இன்னைக்கு இயேசப்பா உங்களுக்குள்ள கொடுத்திருக்கிற அந்த பிரகாசிக்கிற வெளிச்சம், ரட்சிப்பு என்கிற வெளிச்சம் உங்களுக்குள்ள கர்த்தர் கொடுத்திருப்பது, நீ திசை மாறி போனாலும், வழி தவறி போனாலும், அந்த ரட்சிப்பின் தேவன் உன்னை மறுபடியும் இழுத்து தன் நிலையிலே கொண்டு வந்து உன்னை ஆசீர்வதித்து அவரோடு கூட இணைத்துக் கொள்வதற்கு அவர் ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நீ எங்க போனாலும் கர்த்தர் உன்னை விட மாட்டார். நீ எந்த இடத்துக்கு போனாலும், உன் வாழ்க்கை பின்மாற்றத்துக்கு நேராய் போயிருந்தாலும் கூட உனக்கு சோர்வோ போராட்டமோ வேண்டாம். உன்னை மீண்டும் பேர் சொல்லி அழைக்கிற கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு கூட தான் இருக்கிறார்.
அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை, அவர்கள் அரண்மனைக்கு போய் விசாரிக்கிறார்கள். என்ன கவனிங்க, இந்த வெளிச்சம் என்னத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுத்துச்சுன்னு சொன்னா, இந்த வெளிச்சம் வழி மாறி போனாங்களே தவிர அங்கேயும் இவர்களுக்கு சரியான அந்த நட்சத்திரம் வந்துச்சு. ஆனா என்ன காட்டல அவங்களுக்கு, எந்த ஸ்பாட்டுன்னு சொல்லலை, எந்த இடம்னு சொல்லலை, எந்த ஊருன்னு சொல்லலை. அரண்மனைக்குள்ள போனவங்க ராஜா திகிலடைஞ்சு வேதபாரர்கள் பண்டிதர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஆராய்ச்சி பண்ண சொல்றான். வேதத்தெல்லாம் எடுத்து வாசிங்க, எல்லாரும் தீர்க்கதரிசிகள், வேத பண்டிதர்கள், வேத வித்வான்கள் எல்லாரும் எடுத்து பைபிளை ஆராய்ச்சி பண்ணிட்டு சொல்றாங்க, வேதத்துல மேசியா வருவார்னு சொல்லியிருக்கு, அவர் ராஜாவா பிறப்பார்னு சொல்லியிருக்கு. ஆனா எங்க தான் பிறப்பாரு? பெத்லகேம்ல தான். அல்லேலூயா. பாருங்க, அந்த வெளிச்சம், இவர்கள் அந்த வெளிச்சத்தை கண்டார்கள், அந்த வெளிச்சத்தை நம்பி பயணம் செய்தார்கள். ஆமென் சொல்லுங்க. ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு என்ன தெரியாது, எந்த வீடுன்னு தெரியாது, கவனிங்க, எந்த ஊருன்னு தெரியாது, எந்த இடம்னு தெரியாது. ஆனா யூதேயான் மட்டும்தான் அவங்களுக்கு பிளெயினா தெரியும். அதனால தான் கண்ணை மூடிட்டு ராஜா பிறந்திருக்கிறான்னு அரண்மனைக்கு வந்துட்டாங்க. ஆனா இந்த வெளிச்சம், இந்த வெளிச்சத்தை நீ ஆராய்ச்சி செய்தால் நீ போகக்கூடிய இடத்தை உனக்கு சரியாய் கொண்டு போய் காண்பிப்பதற்கு கர்த்தருடைய வெளிச்சம் போதுமானதா இருக்கிறது. ரெண்டு கையை தட்டி அல்லேலூயா. சிலர்லாம் என்ன தெரியுங்களா, ஸ்தோத்திரம், ஏதாவது ஒரு பஸ்ல ஏறிடணும்னு நினைக்கிறது. அல்லேலூயா. நீ சரியான ஒரு பஸ்ல தான் ஏறணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. செங்கல்பட்டு போனோன்னா செங்கல்பட்டு போற பஸ்ல தான் ஏறணும். திண்டிவனம் போற பஸ்ல ஏறேன்னா நீ ஊருக்கு போய் சேர முடியாது, இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறார், அவரை ரட்சிப்பின் தெய்வமா ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் சோதனை சரியான பஸ்லன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு ஆராதனைக்குன்னா வந்துரு. கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவாரு, நீ சரியான பாதையில போறதுக்கு உனக்கு ரூட்டை கர்த்தர் காட்டுவாரு. அல்லேலூயா. பஸ்ல ஏறாமலே நான் ஏன் இப்படி இருக்கிறோன்னே தெரியல, நான் எல்லாத்துலேருந்தும் மாறணும் தான் நினைக்கிறேன், என் வாழ்க்கை மாற மாடுது, என் குடும்பம் மாற மாடுது, என் தரித்திரம் மாற மாடுது. இல்ல இல்ல, ஏசப்பாவுக்கும் வாழ்க்கையில இடம் கொடுத்து நீ கர்த்தருடைய சமூகத்தை நீ உணர்ந்து அவர் சமூகத்துக்கு நீ வர ஆரம்பிச்சிட்டேன்னா, இந்த ரட்சிப்பின் பாதையில நீ பயணிப்பதற்கு நீ கால் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன்னா, ஆண்டவர் நீ போக வேண்டிய வழி அவர் உனக்கு போகிற பாதையில காண்பிப்பார். நிறைய பேருக்கு தெரியுமா, ஒண்ணுமே இல்லைன்னு லாஸ்ட் வரைக்கும் உட்கார்ந்துருப்பான். ஸ்தோத்திரம். கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு, தரிசனம் கொடுத்திருக்கிறாரு, ஆண்டவர் எனக்கு நிறைய தீர்க்கதரிசனம் மூலமா ஆண்டவர் உறுதிப்படுத்தி இருக்கிறாரு, தேவ ஊழியக்காரர் மூலமா கர்த்தர் உறுதிப்படுத்து. அப்ப ஏன்பா இன்னும் உட்கார்ந்து இருக்கிற? இல்ல, எனக்கு இதை செய்யறதுக்கான எல்லா ரூட்டும் எனக்கு கிடைச்சாதான் நான் என்ன பண்ணுவேன். சொல்றது விளங்குதா உங்களுக்கு? கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை காட்டினார்னா அந்த வெளிச்சத்தை நம்பி நீ கால் எடுத்து வச்சனா நீ போக வேண்டிய இடம் ரூட் எதுன்னு கர்த்தர் உனக்கு காண்பிப்பார். ஆமென் சொல்லுங்க. நீ உட்கார்ந்துட்டு இருக்கிற ஆளுன்னா, நீ அமைதியா இருக்கிற ஆளுன்னா கர்த்தர் உனக்கு அந்த ஸ்தலம் எதுன்னு தெரிய மாட்டேன். போற வழியில தான் இவங்களுக்கு எந்த வீடுன்னே தெரியும், போற வழியில தான் இவங்களுக்கு எந்த இடம், எந்த இடத்துல அவர் பிறந்திருக்கிறார்னு இவங்க ஆரம்பிச்சதுனால தான் கர்த்தர் அவங்களுக்கு அதை காண்பிச்சார். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த வெளிச்சம் இவர்களுக்கு வெளியே நின்றது பாருங்க. அரண்மனையிலிருந்து வெளியே வந்த உடனே அந்த பிள்ளை இருக்கும் ஸ்தலம் மட்டும் 9வது 10வது வசனத்துல வாசிக்கிறோம் நம்ம. ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருக்கும் ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. இந்த வெளிச்சம் உங்களுக்கு முன்னால தான் போகும், ஒரு நாளும் பின்னால போகாது, சைட்ல போகாது, அல்லது உங்களுக்கு கீழே போகாது. இந்த வெளிச்சம் உங்களை முன் நின்று நடத்துகிற வெளிச்சம். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வெளிச்சம் முதலாவது கிறிஸ்மஸோடு தொடர்புடைய பிரகாச வெளிச்சம். அது உங்களை முன் நின்று நடத்துவதற்கு கர்த்தருடைய வெளிச்சமா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ரெண்டு கையை தட்டி. இரண்டாவது கர்த்தருடைய வார்த்தை ஒன்று சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்க கேட்கிறேன். 8-9 வசனங்களை. லூக்கா 2. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை. இரண்டாவது ஒரு பிரகாசத்தை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. இது கர்த்தருடைய வெளிச்சம். அல்லேலூயா சொல்லுங்க. முதலாவது இயற்கையாய் தோன்றி இருந்த ஒரு வெளிச்சம், அந்த சீசன்ல அந்த நேரத்துக்கு எதை அவங்களுக்கு சொல்லணுமோ அதை சொல்றதுக்கு அது இறங்கி வந்துச்சு. இந்த இரண்டாவது வெளிச்சம் இது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய வெளிச்சம் அல்ல, இது ஒரு சூப்பர் நேச்சுரல் லைட். அல்லேலூயா சொல்லுங்க.
ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வெளிச்சம். வேதம் சொல்லுகிறது அந்த வெளிச்சம் தேவ தூதர்களை சுற்றி பிரகாசித்ததுன்னா ஓகே, அவங்க தேவனுடைய தூதர்கள், வானத்திலிருந்து இறங்கினவர்கள், அதனால் அவங்கள சுத்தி பிரகாசித்திருந்தா பரவாயில்ல. ஆனா மேய்ப்பர்கள் வயலிலே தங்கி மந்தையை மேய்த்து கொண்டிருக்கும் போது, அல்லேலூயா சொல்லுங்க, வாசிக்கலாம் 8வது வசனம் பாருங்க. அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்களை சுற்றிலும்னா தூதர்களை அல்ல, அந்த மேய்ப்பர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்காக ஒரு திட்டத்தையோ ஒரு காரியத்தை ஏற்படுத்துவார்னா அது எல்லா கண்ணுக்கு முன்னால அது ஆச்சரியமா இருக்கும். தூதர்களை சுற்றி ஒளிவட்டம் தோண்டுச்சுன்னா அது ஆச்சரியம் கிடையாது. நம்மளும் அப்படித்தான் ஏஞ்சல்லாம் பார்க்கணும்னா எப்படித்தான் படத்தை பார்க்குறோம், எப்படித்தான் வரைகிறாங்க, பின்னால ஒரு ஒளிவட்டம் தெரிகிற மாதிரி, பின்னால பிரகாசம் தெரிகிற மாதிரி, அப்படித்தான் ஏஞ்சல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம், அப்படித்தான் படங்கள் சித்தரிக்கிறது. ஆனால் இங்கே சாதாரண மேய்ப்பர்கள், சாதாரண மந்தையை காத்து கொண்டிருக்கிற சாதாரண ஆட்கள், சாதாரண ஆட்களுக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களினாலே தன்னை நிரூபிக்கிற வல்லமை உள்ள கர்த்தர் அவர். இந்த 2வது வெளிச்சம் என்ன சொல்லுகிறது? நான் சாதாரணமானவன், நான் சாதாரண ஆளு, என்னால ஒன்றும் செய்ய முடியாது, என்னால ஒரு காரியத்தை செய்ய முடியாது என்று நீ ஒரு ஆர்டினரி பீப்புள் என்கிற நிலைமையில நீ இருந்தாலும் கூட கர்த்தருடைய வெளிச்சம் உன்னை சுற்றிலும் பிரகாசித்தது. அறியப்படாத யாருக்கு பாருங்க, பெரிய ராஜாக்களுக்கெல்லாம் இந்த செய்தி கொடுக்கப்படல, இந்த பாக்கியம் கொடுக்கப்படல, இந்த ஸ்லாக்கியம் கொடுக்கப்படல. சாதாரண மேய்ப்பர்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டது? யூதருக்கு ராஜா என்கிற நற்செய்தியை சொல்லக்கூடியதான ஒரு பாக்கியம். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறதான ஒரு பாக்கியம், இயேசு கிறிஸ்துவை பணிந்து கொள்கிறதான ஒரு பாக்கியம் சாதாரண நபர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருந்தது. இன்னைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய பிள்ளையே, உன் மனசுல கிறிஸ்மஸ்ல நான் ட்ரெஸ் எடுக்கல, கிறிஸ்மஸ்ல எனக்கு ஒன்றும் கிடைக்கல, கிறிஸ்மஸை நான் சரியா செலிப்ரேட் பண்ண முடியல, நீங்க எதை குறிச்சும் கவலைப்படாத. இந்த கிறிஸ்மஸ் சூழ்நிலை உனக்கு சொல்லுது, ஆண்டவர் உனக்கும் எனக்கும் அவர் நல்லவராகவே இருக்கிறார். இந்த சூழ்நிலை உங்களையும் என்னையும் அவர் உயர்த்துகிற கர்த்தர். அந்த சாதாரண மேய்ப்பர்களை சுற்றிலும் ஒரு வெளிச்சம் பிரகாசித்தது. ஹல்லேலூயா. அவர்களை விசேஷமாய் காண்பிப்பதற்காக, அவர்கள் சிறந்தவர்களாய் காண்பிப்பதற்காக, ஒரு சாதாரண மக்களானாலும் அவர்களை தேடி கர்த்தர் வந்திருக்கிறார் என்கிற செய்தி அவர்களுக்கு சொல்வதற்காக. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் பாருங்க, தான் பிறப்ப சொல்றதுக்கு ஞானிகளுக்கு ஏற்ற விதத்திலே தெரியப்படுத்தினார். ஞானிகளுக்கு என்ன பண்ணல? தேவதூதன் இறங்கி வந்து, காபிரியல் தூதன் இறங்கி வந்து, உங்களுக்கு பெத்லகேம் என்ற ஊர்ல இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் அப்படின்லாம் என்ன பண்ணல, சொல்லவே இல்லை. இந்த ஆனால் மேய்ப்பர்களுக்கோ தேவதூதன் இறங்கி வந்தார்கள், வான சேனைகள் இறங்கி வந்தது, அவர்களை பிரமிக்க பண்ணினார்கள், அவர்கள் பயமுறுத்தும்படியான கிரியைகள் நடந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் பயப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் இந்த வெளிச்சம் அவர்களை பயமுறுத்துவதற்காக அல்ல, இந்த வெளிச்சம் அவர்களை பயமுறுத்துவதற்காக வராமல் அவர்களை ஒரு நம்பிக்கைக்குள்ளாக நடத்துவதற்காக, ஒரு எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு நம்பிக்கையிலே கொண்டு போய் சேர்ப்பதற்காக இந்த வெளிச்சம் அவர்களை சுற்றி பிரகாசித்தது. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே தேவன் உங்களையும் என்னையும், என்னை எதிர்பார்த்து நீ காத்து கொண்டிருக்கிறாயோ, அல்லது இந்த 25 டிசம்பர் 25 ஆயிடுச்சு, இன்னும் 6 நாள்ல எனக்கு என்ன நடக்கும்? இல்ல, நீ எதிர்பார்த்தால், நீ காத்து நீ கர்த்தருடைய பிள்ளை, இருளிலே அவருடைய ஒளி பிரகாசிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடி அவர் உங்களையும் என்னையும் பிரகாசிக்க பண்ணுகிற கர்த்தருடைய தெய்வமாய் இருக்கிறார். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, அவர் ஸ்தோத்திரம், இதோ நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், ஸ்தோத்திரம், கர்த்தர்த்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. ஆமென் சொல்லுங்க. அவருடைய நாமத்திற்கு முடிவே இல்லை. வேதம் அவரை அழகாய் சித்தரிக்கிறது, அவர் அதிசயமானவர் என்று சொல்லுகிறது. ஆகவே இந்த ஆண்டவர் உங்களுக்கு இந்த நாட்களிலே அதிசயம் செய்வதற்கு அவர் போதுமானவராயிருக்கார். கைதடி கர்த்தரை துதிப்போம். இது 2வது அதிகாரம், ஸ்தோத்திரம், 30-31 வசனங்களை நாம் வாசிக்கலாம். 2வது அதிகாரம் 30-31. புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின
உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது என்று ஒரு மனிதன் சொல்லுகிறான். இந்த கிறிஸ்துமஸோடு தொடர்புடைய மூன்றாவது ஒளி, இது ஏற்கனவே இருந்தது அல்ல, அல்லது இயற்கைக்கு அப்பாற்பட்டதும் இல்லை, இல்லது ஏற்ற நேரத்தில் உள்ளே இருந்து உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஸ்தோத்திரம் பிரைட்னஸ் கொடுக்கக்கூடியது, உருவகமாக சொல்லப்பட்டிருக்கிற ஒளி. அல்லேலூயா சொல்லுங்க. சிமியோனுக்கு இந்த ஒரு செய்தியை கர்த்தர் சொல்ல வைக்கிறார் பாருங்க. சிமியோன் என்கிற ஒரு தேவ மனிதன் இயேசு கிறிஸ்துவாகிய குழந்தையை, பாலகனை கையிலே வாங்கி 8வது நாள் அவரை ஆலயத்தில் பிரதிஷ்டை பண்ணும்படி கொண்டு போகும்போது அந்த பாலகனை வாங்கி அவர் சொல்ற அந்த வார்த்தை தான் இது. என்ன சொல்றார் பாருங்க, உம்முடைய அதாவது புறஜாதிகளுக்கும் பிரகாசிக்கிற ஒளியாகவும், அவர் பிரகாசிக்கிற ஒளியாக அப்படின்னு சொன்னா, கையில வாங்கியிருக்கிற என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா இதை பார்க்கும்போது இப்ப தெரியுது எனக்கு, இது சாதாரணமானது அல்ல, இது பிரகாசிக்கிற ஒளி. எந்த நேரத்துல ஒளி வீசணுமோ அந்த நேரத்துல சரியா வந்து ஒளி வீச பண்ணுகிற வல்லமையும் மகிமையும் அவரிடத்துல இருக்கிறது. அல்லேலூயா. அதனால பிரஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாய் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில எந்த நேரத்துல கர்த்தர் செயல்படணுமோ அந்த நேரத்துல இயேசுப்பா உனக்கு உதவி செய்யணுமோ, எந்த நேரத்துல உன் வாழ்க்கையில அவர் அற்புதம் செய்யணுமோ, நிச்சயம் உனக்கு அந்த நேரத்துல சரியான விதத்தில் சரியான காரியங்களை உன் வாழ்க்கையில கொண்டு வந்து தருவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் வேத வசனம் சொல்லுகிறது, புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும், இந்த ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் ஆயத்தம் பண்ணின. பாருங்க, இந்த வெளிச்சத்தை என் கண்ணு பார்த்துச்சு. இந்த வெளிச்சத்தை நான் பார்க்கக்கூடியதான பாக்கியம் எனக்கு கிடைத்தது என்று சொல்லுகிறான். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற எத்தனை பேருக்கு இந்த சந்தோஷம் இன்னைக்கு உங்க இருதயத்தில் இருக்குது? இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பிரியாணி கேக்கு இதெல்லாம் நமக்கு செகண்டரி தான், நமக்கு 2ஆம் பட்சம்தான். முதலாவது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது உங்களுக்கும் எனக்கும் தேவையானது, முதலாவது உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டியது, ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்திலே நடக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க, உம்முடைய வெளிச்சத்திலே வாழுகிற பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க, வேதம் சொல்லுகிற வெளிச்சத்திலே நடக்க. அல்லேலூயா சொல்லுங்க. அன்னைக்கு சாஸ்திரிகளுக்கு ஒரு வெளிச்சம் பிரகாசித்தது, அந்த வெளிச்சம் அவர்களுக்கு காண்பித்தது. ஆனால் அந்த வெளிச்சத்தினுடைய இடத்தை அவங்களால தேட முடியல. தேட முடியாவிட்டாலும் அறியப்படாவிட்டாலும் வேத வசனத்தை நீ வாசிக்க வேத வசனத்தோடு நீ தொடர்பு வைத்துக்கொள்ள உனக்கு எட்டப்படாத ரகசியங்கள், உனக்கு வராத மறைவான காரியங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து கர்த்தர் உனக்கு கொடுப்பதற்கு, சொல்லி கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். அதைத்தான் இந்த கிறிஸ்மஸ் சொல்லுகிறது. அல்லேலூயா. புறஜாதிகருக்கு பிரகாசிக்கிற ஒளியாய், வெளிச்சமாய் இயேசு இந்த பூமிக்கு வெளிச்சமாய் பிரகாசித்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் பிரகாசிக்கிற ஒளியாயிருந்து நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். இருக்கிற இடங்களிலே நாம் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் எழுந்து நிற்போமாக. கர்த்தர் நமக்கு மிகவும் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்கிற தெய்வம் அவர். ஹல்லேலூயா. அவரை போல ஒரு நல்ல தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா. ஏற்கனவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ரட்சிப்பை கொண்டே, அந்த வெளிச்சத்தை கொண்டே உங்களை நடத்துவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய ஜனம், ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளை, நான் என்ன பண்றதுன்னு தெரியல, நான் என்ன செய்யறதுன்னு தெரியல, எதை நான் பண்றதுன்னு எனக்கு வாழ்க்கையில எனக்கு ஒண்ணுமே விளங்கல, அப்படிப்பட்டதான குழப்பத்துல இந்த ஆராதனையில வந்திருந்தால் கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், அவருடைய வார்த்தையின் மூலம் உன்னை தெளிவுபடுத்துவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் வார்த்தையின் மூலம் உன்னை நடத்துவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஓ நன்றி ஆண்டவரே, ஓ நன்றி அப்பா. கண்ண மூடி ஆண்டவருடைய சமூகத்தில்